கனவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிடங்கவும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடைய அனுமதியின் பேரிலே இன்றைக்கு திருமயத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இங்கே இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர்களும் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் பங்கேற்று சிறப்பித்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இந்த தேர்தலோட வெற்றி பெறப்படுவது இந்த தேர்தல் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, உறுதி செய்யப்பட்ட வெற்றி. அதேபோல் 2026 வரக்கூடிய தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டிலே எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக, அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழ்கிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம். எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே ஒரு நல்ல முடிவு ஏற்படும். எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதற்கு அரசு புதிய முயற்சிகளை எடுக்கும். இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபமடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒதுக்குவோம். ஆளுநர் விவகாரத்தில் நீதிமன்றம் 24 வருஷம் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே போல் ஆளுநருடைய போக்கும் தமிழ்நாடு அரசு இரு பேருக்குள்ள பிரச்சனைனால மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை. ஏன்னா ஆளுநர் உரை வாசிக்காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை. மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் நியமனம், அதே போல் சட்ட மசோதா திருப்பி துணைவேந்தர் நியமனங்கள் அவர் அனுப்பிய விவகாரத்தில் இன்றைக்கு அது நிச்சயமாக உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேர்தல் குழுவிலே போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நடைபெறுகிறது. எங்கெல்லாம் துணைவேந்தர் நியமிக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த 3 பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றிய அரசான தொடர்ச்சியாக பட்ஜெட் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அதாவது தமிழ்நாடுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்து விட்டதா என்கிற சந்தேகம் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வருகிறது.